திருமழிசை ஆழ்வார். இவர் காஞ்சிபுரத்தில் இருக்கும்போது தனக்கு உண்மையான பக்தியுடன் பல பணிகள் செய்த ஒரு வயதான மூதாட்டியை இளம் வயது பெண்ணாக மாற்றி அருளுகிறார். அவள் அழகில் மயங்கிய அவ்வூர் மன்னன் அவளை திருமணம் செய்து கொள்கிறார். அவள் இளமை மாறாமல் இருப்பது கண்டு தானும் இளமை பெற விரும்பி காரணம் கேட்கிறார். ஆழ்வாரை வரவழைக்க ஆணையிடுகிறார். ஆழ்வாரின் சீடரான கணிகண்ணன் அவருக்கு பதிலாக தானே செல்கிறான். மன்னனின் ஆணையினை ஏற்காமல் இறைவனைத் தவிர மனிதனை பாட மறுத்ததால் நாடு கடத்தப்படுகின்றான். சீடனை நாடு கடத்தியதால் ஆழ்வாரும் கிளம்பி கணிகண்ணன் போகின்றான், நானும் போகின்றேன், நீயும் வா இறைவா என்று கட்டளையிடுகின்றார். இறைவன் தொண்டருக்குள் அடக்கம் என்றவாறு அவரது ஆணைக்கு கட்டுப்பட்டு திருமாலே உன் பாம்பு படுக்கையினை சுருட்டி கொண்டு வா என்றவுடன் இறைவன் கிளம்பி விடுகின்றார். பின்னர் மன்னர் தவறை உணர்ந்து மன்னிப்பு கோரியவுடன் நீ நாகனியை விரித்து சயனித்துக்கொள் என்று பக்தன் கட்டளையிட்டவுடன் இறைவன் மீண்டும் சயனித்து விடுகின்றார். ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுங்கில் குரவத்தாம் வாழி ஏழ்பாரும் உய்ய அவர்கள் உரைத்தவை தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து குதக்கதி குதக்கத திங்கின தோம் தத்தோடகதாம் தோடகதாம் தக்கத்தோடகதாம் தோடகதை தத்தோடகதாம் தோடகதாம் தக்கத்தோடகதாம் தோடகதை தத்தித்தகனம் தக்குதரி கிட்ட தக்க தக்கதி தக்கனம் தக்குதரி கிட்ட தக்க தத்தி தக்கனம் தக்கதி தக்கனம் தத்தகனம் தக்க தக்கனம் தக்கனம் தத்தி தக்கனம் தித்தகனம் தக்கனம் தக்குதரி கிட்ட தக்க தத்தி தக்கனம் தித்தகனம் தக்கனம் தக்குதரி கிட்ட தக்க தத்தி தக்கனம் தித்தகனம் தக்கனம் தாங்கிட தக்கதாரி கிட்ட தக்கனம் தக்கனம் தாங்கிட தக்கதாரி கிட்ட தக்கனம் தக்கனம் தாங்கிட தக்கதாரி கிட்ட தக்க அழகிய திருமழிசையில் மூங்கில் புதரிலே அரங்கல் கை சக்கரத்தின் அம்சமாய் வந்தார். அழகிய திருமழிசையில் மூங்கில் புதரிலே அரங்கல் கை சக்கரத்தின் அம்சமாய் வந்தார். மெய்ப்பொருள் தன்னை தேடி பல மதங்கள் சார்ந்தார். பேயாழ்வார் கருணையினால் கேசவன் அருள் பெற்றார். மெய்ப்பொருள் தன்னை தேடி பல மதங்கள் சார்ந்தார். பேயாழ்வார் கருணையினால் கேசவன் அருள் பெற்றார். இளம் பெண் வடிவான பணி செய்த வஞ்சியை அரசன் மணமுடித்தார்.
இளம் பெண் வடிவான பணி செய்த வஞ்சியை அரசன் மணமுடித்தார். இளங்கில் வடிவாக விரும்பிய தானும் முனிவரை வரவழைத்தார். இளங்கில் வடிவாக விரும்பிய தானும் முனிவரை வரவழைத்தார். முனிவரும் மறுக்கவே நாட்டை விட்டு செல்ல அரசனும் ஆணையிட்டார். நாட்டை விட்டு செல்ல அரசனும் ஆணையிட்டார். கணிகண்ணன் போகின்றான் காமரு பூங்கச்சி மணிவண்ணா நீ கிடக்க வேடா. கணிகண்ணன் போகின்றான் காமரு பூங்கச்சி மணிவண்ணா நீ கிடக்க வேடா. துணிவுடைய செல்னா புலவனும் போகின்றேன் நீயும் ஒன்றன் பைனாக பாய் சுருட்டிக்கொள். துணிவுடைய செல்னா புலவனும் போகின்றேன் நீயும் ஒன்றன் பைனாக பாய் சுருட்டிக்கொள். கணிகண்ணன் போக்கொழில்தான் காமரு பூங்கச்சி மணிவண்ணா நீ கிடக்க வேண்டும். கணிகண்ணன் போக்கொழிந்தான் காமரு பூங்கச்சி மணிவண்ணா நீ கிடக்க வேண்டும். துணிவுடைய செல்னா புலவனும் போக்கொழிந்தேன் நீயும் ஒன்றன் பைனாக பாய்படுத்து கொள். துணிவுடைய செல்னா புலவனும் போக்கொழிந்தேன் நீயும் ஒன்றன் பைனாக பாய்படுத்து கொள். ஆ ஆ ஆ
குலசேகர ஆழ்வார். இவர் சேர அரசன் ராமாவதாரத்திலும் பாகவத கைங்கரியத்திலும் மிகுந்த ஈடுபாடு உடையவர். ஒரு முறை பொன்னால் செய்த மாலையை திருடியதாக ஒரு அடியவர் மீது குற்றம் விழுகின்றது. அடியார்கள் ஒருபோதும் தவறு செய்ய மாட்டார்கள். அப்படி செய்திருந்தால் இந்த விஷப்பாம்பு என்னை தீண்டட்டும் என ஒரு குடத்தில் விஷப்பாம்புவை வைத்து அதில் கையிட்டவுடன் பாம்பு வணங்கி செல்கிறது. உடனே பட்டம், பதவி, நாடு என அனைத்தையும் துறந்து திருமால் அடியனாக பல தலங்களுக்கும் சென்று திருமலையில் இருக்கும் வேங்கடவனின் திருமுன்பு ஒருபடியாக கிடக்க விரும்பி சரணாகதி செய்கின்றார். தாசிய பாவத்தில் பல பாசுரங்களை இவர் அருளியுள்ளார். நிதப கதப கபத நித நிச நித நித பக பக ச கப நித நிதப கதப கபத நித நிச நித நித பக பக ச கப நித நித நி பத நி கபத நி ச கபக ச நித நி க ச நித பக ச கபத நி தொன்று புகழ் கொல்லினகர் கோவலனாய் அவதரித்து மண்ணு புகழ் கோசலையின் மைந்தனுக்கு அடியவனாய் தொன்று புகழ் கொல்லினகர் கோவலனாய் அவதரித்து மண்ணு புகழ் கோசலையின் மைந்தனுக்கு அடியவனாய் பொல்நாரம் தொலைய குடப்பாம்பில் கையிட்டான். பொன்னாரம் தொலைய குடப்பாம்பில் கையிட்டான். பொன்னாரம் தொலைய குடப்பாம்பில் கையிட்டான். பொன்னாரம் தொலைய குடப்பாம்பில் கையிட்டான். மின்னும் வட வேங்கடத்து படியாய் கிடந்தான். மின்னும் வட வேங்கடத்து படியாய் கிடந்தான். செடியாயவல் வினைகள் தீர்க்கும் திருமாலே நெடியானே வெங்கடவா நின் கோவிலின் வாசல் அடியாரும் வானவரும் அறம்பயரும் கிடந்தியங்கும் படியாய் கிடந்து உன் பவழவாய் காண்பேனே
உன் பவழவாய் காண்பேனே உன் பவழவாய் காண்பேனே திருமங்கையாழ்வார். இவர் சோழ அரசனின் சேனாதிபதியாக இருந்து திரு ஆளி என்னும் குறுநிலத்திற்கு மன்னராகிறார். குமுதவள்ளி எனும் பெண்ணைக் கண்டு அவளை மணம் செய்ய விரும்பி அவளுடைய நிபந்தனைக்குட்பட்டு திருமால் அடியனாக மாற திருநரையூர் பெருமாளிடம் பஞ்ச சம்ஸ்காரம் பெற்றுக்கொள்கிறார். திருமாலை ஆசாரியனாக பெற்ற பெரும் பேருடையவராகிறார். தினம் 1000 அடியாருக்கு அன்னதானம் செய்ய வேண்டும் என்ற நிபந்தனையின்படி அன்னமிட்டு அனைத்து செல்வத்தையும் இழந்தவுடன் வழிப்பறி கொள்ளையிட்டு செலவு செய்கிறார். அவரை நல்வழிப்படுத்த திருமாலே மணக்கோலத்தில் திருமகளுடன் வருகிறார். அவரை மிரட்டி அனைத்து நகைகளையும் செல்வங்களையும் அபகரித்து பெரிய மூட்டையாக கட்டினார். மூட்டையை தூக்க முடியாமல் என்ன மாயமந்திரம் செய்கிறாய் சொல் என இறைவனை அதட்டுகிறார். உடனே திருமால் ஓம் நமோ நாராயணா என்ற 8 எழுத்து மந்திரத்தை உபதேசம் செய்கிறார். திருமங்கையாழ்வாருக்கு உடனே ஞானோதயம் ஏற்பட்டு நான் கண்டு கொண்டே நாராயணா என்னும் நாமம் என்று உருகுகிறார். ஆடல் குதிரையிலே ஆனந்தமாய் பவனி வந்த ஆடல் குதிரையிலே ஆனந்தமாய் பவனி வந்த குறையலூர் கோமகனாய் குமுதவல்லியை கண்டார். ಕೂತಕತ ದಿಂಗಿನ ತೊಂದೆ ಕುಡು ಜನ ಕಿಟ್ಟ ಜನ ಕುಡು ಜನ ಕಿಟ್ಟ ಜನ ಕಿಟ್ಟ ಕಿಟ್ಟ ತಕ್ಕಿದೆ ಕುಡು ಜನ ಕಿಟ್ಟ ಜನ ಕುಡು ಜನ ಕಿಟ್ಟ ಜನ ಕಿಟ್ಟ ಕಿಟ್ಟ ತಕ್ ಜೆ ಕಿಟ್ಟ ತಕ್ಕಿ ಜನ ಕಿಟ್ಟ ತಕ್ ಜೆ ಕಿಟ್ಟ ತಕ್ಕಿ ಜನ ಕಿಟ್ಟ ತಕ್ಕಿ ಜನ ಕಿಟ್ಟ ಕಿಟ್ಟ ಜೆ ಕಿಟ್ಟ ತಕ್ಕಿ ಜನ ಕಿಟ್ಟ ತಕ್ಕಿ ಜೆ ಕಿಟ್ಟ ತಕ್ಕಿ ಜನ ಕಿಟ್ಟ ತಕ್ಕಿ ಜನ ಕಿಟ್ಟ ಕಿಟ್ಟ ಜೆ ಜೆ ಕಿಟ್ಟ ತಕ್ಕಿ ಜೆ ಕಿಟ್ಟ ತಕ್ಕಿ ಜೆ ಜೆ ಕಿಟ್ಟ ತಕ್ಕಿ ಜೆ ಕಿಟ್ಟ ತಕ್ಕಿ ತಕ್ಕ ದಿನ ದಿಂ ತಕ್ಕಿಟ ದಿಂ ತಕ್ಕ ದಿಂ ತದೀಂ ದಿಂ ಸಜಂ ತತ್ತಿಂ ಗಿನತಂ ತಕ್ಕ ತತ್ತಿ ಗಿನತಂ ತಕ್ಕ ದಿಕ್ಕು ತತ್ತಿಂ ಗಿನತಂ ஆடல் குதிரையிலே ஆனந்தமாய் பவனி வந்த குறையலூர் கோமகனாய் குமுதவல்லியை கண்டார். திருமாலடியாளை திருமணம் செய்வேன் என்றாள். திருமாலடியாளை திருமணம் செய்வேன் என்றால் திருநகையூர் நம்பியிடம் பஞ்சசம்ஸ்காரம் பெற்றார். திருநகையூர் நம்பியிடம் பஞ்சசம்ஸ்காரம் ஆயிரம் அடியார்க்கு அன்னமிட வேண்டியதால் ஆசையுடன் அன்னமிட்டு ஆண்டியானார் கலியா. ஆயிரம் அடியார்க்கு அன்னமிட வேண்டியதால் ஆசையுடன் அன்னமிட்டு ஆண்டியானார் கலியன். ஆலி நகர்கதிபதி களவு செய்து உணவளித்தார். ஆலி நகர்கதிபதி களவு செய்து உணவளித்தார். அவரை ஆட்கொள்
பெரியுடன் அரங்கன் வந்தார். ஆலி நகர்கதிபதி களவு செய்து உணவளித்தார். அவரை ஆட்கொள்ளவே தேவியுடன் அரங்கன் வந்தார். சர்வாபரண பூஷிதரின் செல்வத்தை எல்லாம் பெரியதொரு மூட்டை கட்டி பெரியதொரு மூட்டை கட்டி அதனை தூக்க முடியாமல் அதனை தூக்க முடியாமல் மாயமோ மந்திரமோ அதை சொல்வாயன வாழ்முனையில் மிரட்டினார். பரமன் உபதேசம் பெற்றார். பரமன் உபதேசம் பெற்றார். ஓம் நமோ நாராயணாய. ஓம் நமோ நாராயணாய. ஓம் நமோ நாராயணாய. வாடினேன் வாடி வருந்தினேன் மனத்தால் பெருந்துயர் இடும்பையில் பிறந்து. வாடினேன் வாடி வருந்தினேன் மனத்தால் பெருந்துயர் இடும்பையில் பிறந்து. கூடினேன் கூடி இளையவர் தம்போடு அவர் தரும் கலவியே கருதி. கூடினேன் கூடி இளையவர் தம்போடு அவர் தரும் கலவியே கருதி. ஓடினேன் ஓடி உய்வது ஓர் பொருளால் உணர்வேனும் பெரும்பதம் திரிந்து. ஓடினேன் ஓடி உய்வது ஓர் பொருளால் உணர்வேனும்
திரிந்து நாடினேன் நாடி நான் கண்டு கொண்டேன் நாராயணா என்னும்